புஷ்பாஞ்சலி என்று பெயர். புஷ்பாஞ்சலியினை ஆடுவதற்காக ஸ்ரீ விட்டல் நிவாஸ் குருகுலம் மாணவர்கள் உங்களுக்காக அடுத்து ஒரு மணி காலத்துக்கு 1 மணிலிருந்து 1.5 மணி காலத்துக்கு இந்த நிகழ்ச்சி தொடரும். பார்க்கக்கூடிய பக்த கோடிகளும் ரசிக பெருமக்களும் இந்த குழந்தைகளுக்கு ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களும் பக்தர்களும் குழந்தைகள் ஆடும் வரைக்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் விதத்துல அமைதியா இருந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அவர்கள் ஆடி முடிச்சோன்னா அவர்களுக்கு கைத்தட்டுதல்களை கொடுத்து அவர்கள் பாராட்டலாம். இது மாதிரியான விஷயங்களை செய்து மாணவர்களை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பாடல் புஷ்பாஞ்சலி. நன்றி. புஷ்பாஞ்சலியினை தொடர்ந்து அடுத்த பாடலாக விநாயகரை குறித்து இருக்கக்கூடியதான ஒரு பாடல். கௌளை ராகத்தில் விநாயக பெருமானை குறித்து அமைந்திருக்கக்கூடியதான இந்த பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். ஸ்ரீ விட்டல் நிவாஸ் சங்கீத நாட்டியசாலா 2013 துவங்கி காஞ்சிபுரத்தில் சற்றேழத்தாழ 16 ஆண்டுகளுக்கும் மேலாக கலை சேவையை ஆட்சி வருகிறது. அதன் வகையில் ஸ்ரீ விட்டல் நிவாஸ் சங்கீத நாட்டியசாலையினுடைய மாணவர்கள் வழங்கக்கூடிய பரதநாட்டிய நிகழ்வின் அடுத்த பாடலாக விநாயக பெருமானை குறித்து இருக்கக்கூடிய கணநாதன் கடல் தொழுவோம் என்கின்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள்.
நாயகனை தொடர்ந்து அடுத்த பாடலாக தாரக மந்திரமான ராம மந்திரத்தினை குறித்ததான ஒரு பாடல். இந்த ராம என துவங்கக்கூடிய இந்த பாடலுக்கு நம்முடைய விட்டல் நிவாஸ் குருகுலத்தினுடையதான ஜூனியர் செக்ஷனில் இருந்து முக்தாபாய் பேட்சில் இருந்து மாணவர்கள் உங்களுக்காக சிவபெருமான் காசியில் மதிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரின் சடலத்தையும் தன் தொடை மீது போட்டுக்கொண்டு அந்த சடலத்தின் காதில் ராமநாமம் ஓதி அந்த ஆன்மாவிற்கு மோட்சம் தருகிறார் என்கிறது காசி மகாத்மியம். அப்பேற்பட்ட ராமநாமத்தை குறித்து ஆட வருகிறார்கள் எங்கள் குழந்தைகள். ராம
இந்த பாடலுக்கு நீங்க கொடுத்திருக்க கைத்தட்டுதல்கள் அப்படிங்கிறது பத்தாவது ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த குழந்தைகளின் முதல் மேடை நிகழ்ச்சி இந்த பாடலுடன் இந்த ஆலயத்தில அரங்கேற்றி இருக்காங்க. இந்த குழந்தைகள் இதுக்கு முன்னாடி இது போல மேடைகள் கிளாஸ்ல ஆடுறதோட சரி, அதை தவிர்த்து அவங்க மேடைகள் ஏறி ஆடினதில்லை. அப்படி குழந்தைகளுடையதான முதல் மேடை நிகழ்ச்சி இந்த பாடல். அவர்களை தொடர்ந்து ராம்ராமனை தொடர்ந்து அடுத்த பாடலாக பச்சைமயில் வாகனனே சிவ பாலசுப்ரமணியனேவா என்கின்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள் ஸ்ரீ விட்டல்நிவாஸ் குருகுலத்தின் ஞானேஸ்வர பேட்ச் மாணவர்கள். பச்சைமயில் வாகனனே சிவ பாலசுப்ரமணியனேவா, பச்சைமயில் வாகனனே சிவ பாலசுப்ரமணியனேவா, செயலும் வைத்தேன் நல்லவும் மையமில்லையே, வெள்ளமது பள்ளம் தண்ணீரே மிக வேகம்
உச்சி மொழியானாலும் நான் கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். சர்ச்சையெல்லாம் தீர்ந்ததப்பா, எங்கும் சாந்தி நிலவதப்பா. பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனேவா, என் நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன், எள்ளளவும் மையமில்லையே. நெஞ்சம் என்னும் கோயில் சமைத்தேன், அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன். செஞ்சி நம்பு கொஞ்சிடவே வா முருகா, சேவல் கொடி வேலவனே. பச்சை மயில் வாகனே சிவபால சுப்பிரமணியனேவா, என் நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன், எள்ளளவும் மையமில்லையே. எள்ளளவும் மையமில்லையே முருகா, எள்ளளவும் மையமில்லையே முருகா. நன்றி. பச்சை மயில் வாகனனை தொடர்ந்து அடுத்த பாடல் காஞ்சியின் மகாராணி காமாட்சி அம்பாள் மீது இயற்றப்பட்டுள்ள துக்க நிவாரண அஷ்டகத்திற்கு மாணவர்கள் ஆட வருகிறார்கள். இந்த பாடலை கேட்பதன் மூலமாகவும் பார்ப்பதன் மூலமாகவும் பாடுவதன் மூலமாகவும் நம் துக்கங்கள் கலைந்து அனைத்தும் இன்பமாக மாறும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்த பாடலாக துக்க நிவாரண அஷ்டகம். மங்களரூபிணி மதியணி சோலினி மன்மத பாணியளே, சங்கடம் நீங்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே. கங்கண பாணி கரிமுகன் கண்டல் கற்பக காமினியே. ஜய ஜய சங்கரி நௌரி கிருபாகரே துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய சங்கரி
जयमती मंगलकारी जय जय श्री देवी जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारण कामाक्षी जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारण कामाक्षी जय जय शंकरी गौरी कृपाकरी दुख निवारण कामाक्षी दुख निवारण कामाक्षी दुख निवारण कामाक्षी நன்றி. துக்க நிவாரண அஷ்டகத்தினை தொடர்ந்து அடுத்த பாடலாக மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய ஓம் சக்தி ஓம் என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். இந்த பாடல் சுப்பிரமணிய பாரதி அன்னையை மையமாக கொண்டு எழுதினாலும் அனைத்து தெய்வங்களையும் இதில் இணைத்து பாடியுள்ளது மற்றொரு சிறப்பு. ராகமாளிகையில் அனைத்து தெய்வங்களையும் இணைத்து பாடியுள்ள பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கணபதி ராயன் நவனிரு காலை பிடித்திடுவோம் குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே கணபதி ராயன் நவனிரு காலை பிடித்திடுவோம் குணம் உயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம் சொல்லுக்கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்று துதிப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் வெற்றி வழி
தலை மேலே நடம் செய்யும் பாரதினை புகழ்வோம் மாம்பழவாயினிலே குழலிசை பண்ணி புகழ்ந்திடுவோம் தலை மேலே நடம் செய்யும் பாரதினை புகழ்வோம் மாம்பழவாயினிலே குழலிசை பண்ணி புகழ்ந்திடுவோம் ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி 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 ஓம் செல்வத்தீது மகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழி திக்கனை தும்பரவும் செல்வத்தீது மகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொழி திக்கனை தும்பரவும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் நன்றி. ஓம் சக்தியினை தொடர்ந்து அடுத்த பாடலாக மகாகவி சுப்பிரமணிய பாரதி இயற்றிய தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். இந்த குழந்தைகள் ஆடும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். எப்பயும் சொல்றது போல உங்களுடைய கைத்தட்டல்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டு போறோம், ஆனா அவரை பார்த்தவங்களே மறந்து போயிடும். அவ்வளவு அளவுக்கு நம்மளுடைய ஞானம் இருக்கு, நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த குழந்தைகள் சொல்லிக் கொடுத்த பாட்டை மறக்காம, சொல்லிக் கொடுத்த அடவை மறக்காம, போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் கழுதுதா, நகை கழுதுதா, தலை ஊசாதா, கண்ணுல மை உறுத்துதா, காதுல கம்பல் உறுத்துதா, கையில வளையல் உறுத்துதா, எல்லாத்தையும் பொருட்படுத்தாம வாத்தியார் பாக்குறாரா, எல்லாரும் பாக்குறாங்களா, நம்மளதான் பாக்குறாங்களா, இல்ல சுத்தி பாக்குறாங்களா, வாத்தியார் திட்டுவாரா, நம்ம தப்பா அடிக்கணுமா, கரெக்டா அடிக்கணுமா, இவ்வளோ விஷயங்களையும் மனசுல வச்சுக்கிட்டு, சொல்லிக்கொண்ட பாட்டையும் மனசுல வச்சுக்கிட்டு மேடைங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான விஷயம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும். ஒரு முறை விட்டுட்டா விட்டுட்டதுதான். அது அடுத்த முறை அதை 100 முறை கரெக்டா பண்ணாலும் முதல் முறை பண்ணது தப்பு தான், காலத்துக்கும் தப்பு தான். அந்த தப்பு வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனத்தோட அந்த குழந்தைகள் ஆடும் பொழுது அது எவ்வளவு கடினங்கிறது மேடையில ஏறா மட்டும் தான் தெரியும். அந்த உழைப்புக்கும் அந்த குழந்தைகளுடையதான அந்த அர்ப்பணிப்புக்கும் உங்களுடைய கைத்தட்டுதல்கள் மிகப்பெரிய கைத்தட்டுதல்களா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. அடுத்த பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை. இந்த பாடலுக்கு ஆட வருகிறார்கள்.
தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு போயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. தின்னப்பழம் கொண்டு தருவார், தின்னப்பழம் கொண்டு தருவார். ஆடி தின்கின்ற போதிலே கட்டி பறைப்பார். என்னப்பன் என்னை எனல்வார், என்னப்பன் என்னை எனல்வார். அதனை எச்சிப்படுத்தி கடித்து கொடுப்பார். தீராத விளையாட்டு பிள்ளை. அழகுள்ள மல கொண்டு வந்தே, கண்ணன் அழகுள்ள மல கொண்டு வந்தே. என்னை அழகழ செய்த பின் கண்ணை மூடிக்குள் குழலிலே சூட்டுவேனுவார், குழலிலே சூட்டுவேனுவார். என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பார். தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. பின்னலை பின்னின்றிழுப்பான், கண்ணன் பின்னலை பின்னின்றிழுப்பான். தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். வண்ணப் புதுச் சேலை தனிலே, வண்ணப் புது சேலை தனிலே. புழுதி வாரி சொரிந்தே வருத்தே கொலைவார். தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. புல்லாங்குழல் கொண்டு வருவார், கண்ணன் புல்லாங்குழல் கொண்டு வருவார். அமுது பொங்கேட்டதும் புனர்கீதம் படிப்பார். புல்லாங்குழல் கொண்டு வருவார். புல்லாங்குழல் கொண்டு வருவார், கண்ணன் புல்லாங்குழல் கொண்டு வருவார். அமுது பொங்கேட்டதும் புனர்கீதம் படிப்பார். கள்ளால் மயங்குவது போல, கள்ளால் மயங்குவது போல. அதை கண்ணோடி வாய் திறந்தே கேட்டிருப்போம். தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்கள் போயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. நன்றி. தீராத விளையாட்டு பிள்ளையினை தொடர்ந்து அடுத்த பாடலாக ஆடலரசன் நடராஜ எம்பெருமானை குறித்து இருக்கக்கூடியதான ஒரு பாடல். தீன கருணாகரனே நடராஜா என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள் எங்கள் ஞானேஸ்வருடையதான மாணவர்கள்.
ಆದಿಯಂದ ದೀನ ಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೇ ದೀನ ಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೇ ದೀನ ಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೇ ದೀನ ಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜ ನೀಲಕಂಠನೇ ದೀನ ಕರುಣಾಕರನೇ ನಟರಾಜ दीन करुणाकरने नटराज नीलकंठने दीन करुणाकरने नटराज नीलकंठने दीन करुणाकरने नटराज नीलकंठने दीन करुणाकरने नटराज नीलकंठने निन्न மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே மௌன குருவேகரனே எனையாண்ட நீலகண்டனே தீன கருணாகரனே நட்டராஜ நீலகண்டனே தீன கருணாகரனே நட்டராஜ நீலகண்டனே தீன கருணாகரனே நட்டராஜ நீலகண்டனே दीन करुणाकरने नटराज அடுத்த பாடல் தீன கருணாகரனை தொடர்ந்து அடுத்த பாடலாக மீனாட்சி தாயே என்கின்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். சிவபெருமானை தொடர்ந்து அன்னை மீனாட்சியின் பாடலுக்கு அபிநயிக்க வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். மலையே
மீனாட்சி தாயை தொடர்ந்து அடுத்த பாடலாக திரௌபதியின் மானரட்சணையை குறித்ததான ஒரு பாடல். இந்த பாடல் கானம் இசைக்க சென்றாயோ அப்படிங்கிற ஒரு வர்ணத்திலிருந்து ஒரு பகுதி. இந்த கோவிலுடையதான நிகழ்ச்சிக்காக இந்த பாடலை குழந்தைகள் தயார் பண்ணியிருக்காங்க. பாஞ்சால தேசத்தினுடையதான ராஜாவான துருபதன் தனக்கு ஒரு மகன் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்ற. அப்படி யாகம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு மகன் கிடைக்க அந்த சமயம் அர்ஜுனனை அவர் பார்க்கிறார். அர்ஜுனனை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு உணர்வு தோன்றுது, இவ்வளவு அழகா ஒரு பையன் இருக்கானே, இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்குமேனு மனசுல நினைச்சாராம். அப்படி அவர் மனசுல நினைச்சதின் விளைவாக அக்னியிலிருந்து திரௌபதி அவதாரம் பண்றார். அப்படி திரௌபதி அவதாரம் பண்ணும் பொழுது அர்ஜுனனுக்கு மனம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணத்தோடவே அந்த பெண் வளர்றாங்கிறத காட்டிலும் வளர்ந்த பெண்ணாதான் திரௌபதி யாகத்துல இருந்தே அவதாரம் பண்றா. திரௌபதி ஸ்கூலிங் எல்லாம் பண்ணல, நம்மள மாதிரி 5 வயசு 6 வயசுக்கு ஸ்கூலிங் தான் பண்ணல. ஏன்னா திரௌபதி பிறந்ததே 16 வயசு பொண்ணாதான் நெருப்புல இருந்து வந்த மறுநாளே அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். அப்படி அம்மாள் நெருப்புல இருந்து ஆவிர்வாவமானாள். அப்படி நெருப்புல இருந்து ஆவிர்வாவமான அந்த திரௌபதியை பஞ்சபாண்டவர்கள் மனம் முடிக்கிறார்கள். ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லுவாங்க. அந்த மாதிரி அர்ஜுனன் திரௌபதியை கரம் பிடிக்க போய் குந்தி தேவியின் இடத்துல, அம்மா எங்களுக்கு ஒரு வஸ்து கிடைச்சிருக்கு, ஒரு போக வஸ்து கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அதை குந்தி தேவி நீங்க ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டா. ஒரு மனைவிய வஸ்துன்னு சொன்னது, ஒரு பொருள்னு சொன்ன காரணத்தினால அந்த ஒரு பெண் ஐவருக்கு பத்தினியாக கூடியதான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ஐவருக்கும் பத்தினியான அந்த திரௌபதி துரியோதனன் பகடையாட கூப்பிடும் பொழுது அந்த சபைக்கு வரல. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வியாசர் சொன்ன விஷயங்களை, சில விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மூடி வச்சு கெட்டவங்களை எல்லாம் நல்லவங்களாக்கிட்டோம், நல்லவங்களை எல்லாம் கெட்டவங்களாக்கிட்டோம். விஷயம் என்னன்னா, திரௌபதி அன்னைக்கு சபைக்கு வரல. சபைக்கு வராததுக்கு காரணம், திரௌபதி அன்னைக்கு மென்சுரேஷன்ல இருந்தா. அன்னைக்கு அவளுடையதான தீட்டு காலம், வீட்டுக்கு விலக்கா இருந்த காலம். அதனால அவ சபைக்கு வரல. வியாசர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஏக வஸ்திரா ரஜஸ்வலா, ஒரே ஒரு வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு அவ தனிமையில இருந்தாளாம். அவளை பகடையில தோர்த்ததுக்கு அப்புறம் அவளை கூப்பிட்டு அவளுடைய வஸ்திரத்தை உருவ சொன்ன மகாத்மா யாருன்னு தெரியுமா? யாரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்களேன். துரியோதனன் சொன்னானா? சொன்னது யாருன்னா, இன்ன வரைக்கும் நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது கொண்டாடிக்கிட்டு இருக்கோமே, அந்த கர்ணன் சொன்னா. கர்ணன் மாதிரி ஒரு
ஒழுக்கம் கெட்டவன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனா நம்ம கர்ணனை என்ன பண்றோம்? ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறோம். கர்ணனை பத்தி பாட்டு பாடினா கண்ணீர் சிந்தி கேட்கிறோம். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகளை நான் இங்க பதிவு பண்றேன். ஏன்னா வியாசரே அதை மறுக்காதப்ப நான் மறுக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஐவருக்கு பத்தினியான வேசி மகளுக்கு எதுக்கு ஒரு வஸ்திரம்? அதை புடிச்சு இழு, அவளை தரன்னு முடிய புடிச்சு இழுத்துன்னு வந்து இந்த சபையில தள்ளு அப்படின்னு சொன்னது கர்ணன். அந்த கர்ணன் அப்படி சொல்ல அதுக்கு பிற்பாடுதான் திரௌபதிக்கு இந்த சூழ்நிலையே ஏற்பட்டது. அப்படி திரௌபதியினுடையதான அந்த மானத்தை ரட்சணம் பண்றதுக்காக திரௌபதி இவர்கள் அந்த வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கும் போது தன்னை காப்பாத்திக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாலாம். எப்படின்னா நம்ம காப்பாத்திக்கணும் எப்படின்னா, ஏன்னா அவ கட்டின்னு இருக்கிறது ஏக வஸ்திரம், ஒரே ஒரு துணி. அந்த துணியை தன்னோட 2 கைகளால புடிச்சு இழுக்கிறா, நம்ம மானத்தை நம்ம காப்பாத்திடணும் அப்படின்னு. ஆனா அவளால முடியல. ஒரு கை பலம் இழந்து ஒரு கை பிடிச்சு இழுக்கிறா, அப்பயும் முடியல. அப்பதான் ஒரு விஷயம் உணர்ந்தா, திரௌபதி உனக்கு கஷ்டம்னு வரும்பொழுது என்ன நீ நினைச்சுக்கோ, நான் உன்னை வந்து காப்பாத்துவேன்னு கண்ணன் சொல்லியிருக்கான். அதனால கண்ணன் பெருமான் எங்கிருந்தாலும் வருவான். இதுக்கு மேல நம்ம கையில ஒண்ணுமே இல்லேன்னு 2 கைய மேல தூக்கி துவாரகாபுரீஷா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் கோவிந்தான்னு அவ கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பகவான் வரல, பகவான் அனுகிரகத்துல அவளுக்கு சேலை வந்தது. கிருஷ்ணர் அப்ப சண்டை போடுறதுக்காக அவர் போருக்கு போயிருந்தார். அந்த நேரம் பார்த்துதான் இவங்க இந்த சூது விளையாடவே ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், நமக்கு வந்து துரியோதனன் அந்த பகடையில விளையாடல, உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தான். துரியோதனன் சொன்னது, எனக்கு பதில் என் மாமா சகுனி ஆடுவார், எனக்கு கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு, என் மாமா சகுனி ஆடுவார்னு சொல்லிட்டாரு. எனக்கு பதில் என் மாமா பையன் கிருஷ்ணன் ஆடுவான்னு தர்மர் சொல்லியிருந்தாருன்னா மகாபாரதமே இருந்திருக்காரு. அப்போ இந்த சகுனியின் பேச்சை கேட்டு இந்த வேலையில ஈடுபடும் பொழுது அவருடைய வஸ்திரம் இழுக்கக்கூடிய சமயத்துல வில்லிபுத்தூரார் அதற்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். கிருஷ்ணர் எங்க இருந்து சேலை கொடுத்தார்? அவரோ அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் அங்க போயிட்டு வந்து துவாரகாக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எப்படி அவளுக்கு சேலை கிடைச்சது அப்படின்னா, இந்த கௌரவர்களுடையதான 100 மனைவிகளுடைய தாலி கயிறுல இருந்து ஒரு நூலையும் உருவி சேலையா நெஞ்சி கிருஷ்ணர் திரௌபதிக்கு கொடுத்தாலாம். நீங்களுடைய அழுக்காலம் நெருங்கிட்டுன்னு காட்டுறதுக்கு பெருமாள் வந்து அங்க இருந்தே இந்த கௌரவர்களுடைய பத்தினிகளுடைய தாலியில இருந்து கயிறை உருவி சேலை நெஞ்சு கொடுத்தார். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, யானைப்புறத்துக்கும் ஓட்டைப்புறத்திற்கும் சேலை வியாபாரம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யானைப்புறம்னா ஹஸ்தினாபுரம், ஓட்டைப்புறம்னா துவாரகா. துவாரகால இருந்து பெருமாள் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேலம் தான். அதுவும் இந்த 100 பேரோட மனைவிகளுடைய மஞ்சள் கயித்துல இருந்து நூல் எடுத்து கொடுத்தாராம். காரணம் 100 பேருக்கும் அழிவு நெருங்கித்துன்னு காட்டுறதுக்கு. என்னைக்கு ஒரு பெண்ணின் மேல கைய வச்சிங்களோ இன்றோடு உங்களுடைய அழிவு காலம் நெருங்கிதுன்னு காட்டுறதுக்காக பெருமாள் அப்படி பண்ணார். அந்த ஒரு விஷயத்தை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுவதற்கான ஒரு முயற்சியில் வர்ணத்தில் ஒரு பகுதி கானம் இசைக்க சென்றாயோ. Thank you.
காரணம் இசை சொல்வாயோ மானம் காக்கவே சென்றாயோ ஒரு
அடுத்த பாடலாக மாருதி மாருதி என்ற பாடலுக்கு ஆட வருகிறார்கள். பொதுவா ராமர் கோவில் அப்படின்னா ஹனுமான் போடலாம். திரௌபதி அம்மன் கோவில்ல ஹனுமானை பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிவன் கோவில்ல கொடியேறுது அப்படின்னா அந்த கொடியில நந்தி பொறிக்கப்பட்டிருக்கும். அம்பாள் கோவில்ல கொடியேறும் பொழுது அந்த துவப்படத்துல ஒரு சிம்மம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் திரௌபதி ஆலயங்கள்ல கொடியேறப்படும் பொழுது அந்த துவஜப்படத்துல ஹனுமான் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். காரணம் என்னன்னா, கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசம் பண்ணும்போது, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது, அர்ஜுனன் மட்டும் கேட்கல, அர்ஜுனனோட இருந்து வாயு பகவானுடைய புத்திரனான ஹனுமானும் கேட்டார். எப்படி கேட்டார் அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தேரினுடைய மேல ஒரு கொடி பறக்கும். அந்த கொடியில நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கீதாச்சாரியன்னு ஒரு படம் வரும். நம்ம எல்லாம் ஒரு நல்ல பழக்கம் வச்சிருக்கோம், அந்த போட்டோ வீட்லயே வச்சு கூடாது, கிருஷ்ணர் சண்டை போடுற மாதிரி வீட்லயே வச்சுக்க கூடாது, புல்லாங்குழல் கிருஷ்ணர் வீட்டுல வச்சுக்க கூடாது, அந்த என்னது 7 குதிரை ஓடுற வண்டியை வீட்டுல வச்சுக்க, இப்படி எல்லாம் கதை சொல்லியே நல்லது எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துன்னு போயிட்டோம். நமக்கு கெட்டது பண்றாருன்னா ஒரு கடவுளே கிடையாது, பூதத்தை எல்லாம் கொண்டாந்து வீட்டுல வச்சுக்கிறோம். நம்ம நல்ல கடவுள்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் வெளியே வச்சிட்டோம். புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் இருந்தா ஊதிட்டு போவோம். என்ன ஊதிட்டு போவோம்? நம்ம வீட்டுல இருக்க கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் தான் ஊதிட்டு போவோமே தவிர்த்து நம்ம கிட்ட இருக்க பணத்தை அவர் என்னைக்குமே எடுத்துன்னு போக மாட்டேன். அவருக்கு நம்ம பணம் எல்லாம் ஏமாத்திரம் திருவேங்கட முடியாத ஒப்பிடும் போது இவரெல்லாம் நம்ம பணம் எல்லாம் பிஸ்கோத் அவருக்கு போயான்ட்டு போயின்னு இருப்பார் அவர். அதனால தப்பாவே சொல்லி தப்பாவே மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி தப்பையே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அது போல இந்த கீதாச்சாரியன் படத்துல பார்த்தோம்னா அந்த தேர்தட்டுக்கு மேல ஒரு கொடி பறக்கும். அந்த கொடியில ஹனுமனுடைய படம் தான் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால அந்த ஹனுமனும் அந்த பகவத்கீதையை கேட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில திரௌபதி அம்மனுடைய ஆலயத்துல குழந்தைகளுடைய நிறைவாக இந்த ஹனுமனை பற்றி இருக்கக்கூடியதான ஒரு பாடல் எங்களுடைய குட்டி குரங்குகள் ஆட வருகிறது.
இப்போ இதுல இந்த கிளிப்பச்சையில ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க எல்லா குழந்தைகளுக்குமே இந்த மேடை நிகழ்ச்சி தான் முதல் மேடை நிகழ்ச்சி. அன்னையினோட அனுகிரகத்தினாலும் பெருமாளுடைய கிருபையினாலும் குருநாதர் ஆசியினாலும் இந்த குழந்தைகள் இன்னும் மேலும் 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 நிறைய நிகழ்ச்சிகள் ஆடணும். இந்த ஸ்ரீ விட்டல் நிவாஸ் குருகுலம் வழங்கக்கூடிய பரதநாட்டிய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கரகம். கரகம் எதுக்கு போடுறது அப்படின்னா, கரகம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு கலை. ஆனால் அந்த கலையை எதுக்கு பரதநாட்டியத்துல கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா, எல்லாமே ஒரு புதிய முயற்சி தான். பரதம் ஆடக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான நாட்டியமும் ஆட தெரியும்னு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி. பல பேருக்கு ஒரு கேள்வி ஆரம்பத்துல இருந்தே இருந்திருக்கும், என்னடா பரதநாட்டிய நிகழ்ச்சின்னு சொன்னாங்களே, ஒரு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன போடலையே, ஒரு ஆடர் கலையே போடலையே, இந்த பாட்டுலாம் போடவே இல்லையே, ஒரு பொன்னியின் செல்வன்ல இருந்து ஒரு பாட்டு போடலையே, என்ன டான்ஸ்னு பரதநாட்டியம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். ஆனால் பரதம்ங்கிறது சினிமா பாட்டுக்கு ஆடுறதுக்கு வந்ததில்லை. ஒரு சம்பவம் சொல்றேன் நான். உங்க எல்லாருக்கும் தெரியும் வைஜெயந்தி மாலா. வைஜெயந்தி மாலா ரொம்ப பெரிய டான்சர். அவங்களுடைய டேட் கிடைக்காம எத்தனையோ சபாக்காரங்க அவங்க வீட்டு வாசப்படியில நின்றுட்டு இருப்பாங்க. அவ்வளவு பெரிய டான்சரை ஒரு முறை ஒரு சபாக்காரர் தேதி புக் பண்ண போறார். அப்படி புக் பண்ண போகும்போது, மேடம் நீங்க ரொம்ப அழகா ஆடுவீங்க, அதனாலதான் உங்களை எல்லாரும் கேட்கிறோம், ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க இந்த படத்துல எல்லாம் ஆடி இருக்க ஏதாவது ஒரு பாட்டு எங்களுக்காக நீங்க மேடையில பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா சொன்ன ஒரு செய்தி, அது நான் படத்துக்கு பண்ணது, அதை நான் என்னோட அரங்கத்துக்கு கொண்டு வர மாட்டேன். அரங்கம்ங்கிறது எனக்கு தெய்வம் மாதிரி. அரங்கம் மந்திரம்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அரங்கம்ங்கிறது கோவிலுக்கு சமானம். சினிமா பாட்டு சினிமா பாட்டோட போயிடணும். பரதநாட்டியம்ங்கிறது பரதநாட்டியத்துக்கு இருக்கக்கூடிய பாடல்களை மட்டும்தான் ஆடணும். பரதநாட்டியத்துக்கு இருக்க பாடல்களுக்கு மட்டும்தான் அபிநயிக்கணும்ங்கிறது ஒரு ரூல் உண்டு. அந்த ரூலை மீற மாட்டேன்னு மிகப்பெரிய ஒரு டான்சரே சொல்லி இருக்கும் போது நம்மளாம் ஏமாத்துறாங்க. அப்ப எல்லாரும் சினிமா பாட்டு போடுறாங்க, போடட்டும், அது அவங்களோட சௌரியம். ஆனால் என்றுமே ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு தலைவலிக்குது சார், நான் நீங்க சித்தா மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா ஒத்துப்போமா? ஒரு சித்தா டாக்டர் கிட்ட போயிட்டு அலோபதி மருந்து சாப்பிடுங்கன்னு அந்த டாக்டர் சொன்னா ஒத்துப்போமா? அது எப்படி ஒத்துக்க முடியாதோ அதே போலதான் பரதநாட்டியத்தில் சினிமா பாடல்கள் பயன்படுத்துவது முற்றிலும் ஒத்துக்கப்பட முடியாத ஒரு விஷயம். பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்தட்டும், நாங்க பயன்படுத்த மாட்டோம்ங்கிற ஒரு தெளிவு. அதனை தொடர்ந்து ஆடி மாதத்துக்கே உரித்தான ஒரு விஷயம் கரகம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு விதமான வெயில் காலமும் ஒரு விதமான மழை காலமும் ஒன்னு சேரக்கூடிய ஒரு கலப்படமான ஒரு காலம். இந்த காலத்துலதான் என்ன ஆகும்னா, நிறைய காற்று வீசும். இந்த காற்றின் மூலியமா நிறைய கிருமிகள் பரவும். அந்த கிருமிகள் பரவுறதினுடைய காரணம் இந்த வேப்பிலையும் மஞ்சளையும் கரகமா மாத்தி ஒரு பணக்குள்ள மஞ்சள் தண்ணியை நிரப்பி வேப்பிலைய சொருகி அந்த வேப்பிலையை கசக்கி கசக்கி அந்த தண்ணி உள்ள போட்டு அதுல புஷ்ப அலங்காரங்கள்லாம் பண்ணி வீதிகள்ல கொண்டு வரப்படும்போது அந்த வேப்பிலை வாசத்தை எப்படி ஒரு டியூபை வச்சா டியூப் தண்ணியை மேல இழுக்குமோ, அந்த வேப்பம் தண்டுகள் உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் தண்ணியை வேப்பம் கொழுந்துகள் வழியா வாசத்தை வெளிப்படுத்தி நம்மள சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழித்து எல்லாரும் சுகமா வாழணும், உடம்பு யாருக்கும் உஷ்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் கூழ் மாதிரியான எளிமையா டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு இந்த மாசத்தை சர்வே பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அம்பால வணங்கு, மஞ்சளை இட்டுக்கோ, வேப்ப இலையை கட்டு, வீட்டு வாசப்படியில ஒரு வேப்பங்கொழுந்தை சாப்பிடு, ஒரு கரகம் உங்க ஏரியால ஒரு அம்பாள் திருவிழா இருந்தா கரகம் வந்தா கரகத்துக்கு மஞ்சள் தண்ணி ஊத்தி வரவேற்பு கொடு, இதெல்லாம் பண்ணுன்னு பக்தி மூலியமா நம்மளுடையதான வாழ்வியல் முறையை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் என்னைக்குமே முட்டாள்கள் கிடையாது. அதனால அந்த ஆடி மாதத்துக்கே உரித்தான அன்னையின் வடிவமாக இருக்கக்கூடிய கரகத்தினை முன்னிறுத்தி நிறைவு பாடலாக அன்னைக்கு ஒரு கரம். பெறுகிறது. भगवान
நிவாஸ் குருகுலம் மாணவர்கள் வழங்கிய நிகழ்வின் நிறைவாக பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு காவல் தெய்வம் உண்டு. நிறைவு பாடலாக நம்மூருடைய காவல் தெய்வம். ஏன்னா என்னதான் நாங்க எத்தனை ஊர்கள்ல போய் ஆடினாலும், எங்க பசங்க கேரளா போய் ஆடுறாங்க, கர்நாடகா போய் ஆடுறாங்க, ஃபாரின் போய் ஆடுறாங்க, ஆனால் எங்க ஊர்ல நம்ம ஊர்ல நம்ம காஞ்சியில ஆடக்கூடியதான அந்த ஒரு சந்தோஷம் வேற எந்த ஊர்ல ஆடினாலும் கிடைக்காது. காரணம் என்னன்னா, நம்ம பிறந்த மண்ணு, நம்ம வாழற மண்ணு, எல்லாத்துக்கும் மேல முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரபதி, ஒரு 7 ஊர் இந்த உலகத்துல. இந்த 7 ஊர்ல இருந்தால் பிறந்தால் முக்தின்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்திலேயே 7 ஊர் தான். அந்த 7 ஊர்ல 6 ஊரு நம்ம கடல், ஒரே ஒரு ஊரு மட்டும் தான் தெருவில் இருக்கு, அது காஞ்சி. காஞ்சிக்கும் காசிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு இன்ச்சு மட்டும்தான் வித்தியாசம். ஒரு இன்ச்சு, கா இஞ்சி. அந்த மகாபரிவா ரொம்ப அழகா சொல்றாரு, காசிக்கும் காஞ்சிக்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். என்னது? எழுத்துனால இன்ச்சு தான். அது எந்த அளவுக்கு புனிதமோ அந்த அளவுக்கு புனிதம் இந்த காஞ்சி மாநகர். இந்த காஞ்சி மாநகரத்துல பிறந்த எத்தனையோ மகான்கள் பலவேறு சம்பிரதாயங்களை வளர்த்து, வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய மகான்கள், வைஷ்ணவ சம்பிரதாயம் வளர்றதுக்கே ஆதாரமா இருந்தது இந்த காஞ்சிபுரம் தான். சைவ சம்பிரதாயம் வளர்றதுக்கு ஆதாரமா இருந்தது நம் காஞ்சிபுரம் தான். சாக்த சம்பிரதாயம், உலகத்துல இருக்கக்கூடிய எத்தனை அம்பாள், மீனாட்சி ஆட்டும், விசாலாட்சி ஆட்டும், புவனேஸ்வரி ஆட்டும், உலகத்துல எந்த மூலையில போய் எந்த அம்பாளை தரிசனம் பண்ணாலும் அத்தனை அம்பாளும் இரவுல அர்த்தஜாமம் முடிஞ்சு எந்த அம்பாள் இடத்துல வந்து ஒடுங்குவார்கள் அப்படின்னா, பரதேவத்தான காமாட்சியினுடையதான திருவடிகள்ல வந்து ஒதுங்குவார்கள் அப்படின்னு காமாட்சி மகாத்மியம் சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா தெய்வங்களும் ஓர் இரவு தங்கி சந்தோஷித்து நம்மள எல்லாரும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஊர் இந்த காஞ்சிபுரம். காஞ்சி அப்படின்னாலே கா அப்படின்னா பிரம்மா, அஞ்சிதனா பூஜித்த, பிரம்மா பூஜித்த ஊர் இந்த காஞ்சிபுரம். பிரம்மா பூஜை பண்ண சுவாமி வரதராஜ பெருமாள் யாமகுண்டத்திலிருந்து சுயம்பு மூர்த்தியா கோடி சூரிய பிரகாசனா ஆவிர்வாவமான ஊர். இந்த ஊருடைய காவல் தெய்வம் யாரு அப்படின்னா, பொதுவா எல்லா ஊருக்கும் ஐயனார் இருப்பாரு, கருப்புசாமி இருப்பாரு, சொடலமாட சுவாமி இருப்பாரு, பாண்டிமுனி இருப்பாரு. ஆனால் நம்ம ஊருடைய காவல் தெய்வம் தர்மசாஸ்தா. இந்த தர்மசாஸ்தா நம்ம ஐயப்பன் சொல்றோமே, அவர் தான் தர்மசாஸ்தா. நம்ம ஊருடைய காவல் தெய்வமா இருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த தர்மசாஸ்தா பிறந்த உடனேயே தர்மசாஸ்தாவினோட அவதாரம் ஆனதுக்கு பிற்பாடு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது யார் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தார்கள் அப்படின்னா, காமாட்சி தான் பால் கொடுத்தாலும். அதனாலதான் அந்த குழந்தைய பக்கத்திலேயே வச்சிருக்கா. காமாட்சி அம்பாள் கோவில் போனீங்கன்னா அம்பாளுடைய பின்னாடி பக்கம், நம்ம அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது அன்னபூர்ணிக்கு பின்பக்கம் ஒரு பெரிய தர்மசாஸ்தா சன்னதி இருக்கும். பூர்ணா புஷ்கலாவோட தர்மசாஸ்திரா யானை குதிரையோடவே இருப்பாரு. இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, இன்னைக்கு காலகட்டத்துக்கு 30 அடியில சிலை, 40 அடியில சிலை, 50 அடியில சிலை வச்சுக்கலாம். ஆனால் the first highest height தர்மசாஸ்தா சிலை எங்க இருக்குன்னா, வேர்ல்டுலயே காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் கோவில்ல மட்டும்தான் இருக்கு. இருக்கிறதே ரொம்ப பெரிய மூர்த்தி அந்த மூர்த்தி தான். அதுக்கு அப்புறம் பல யுகங்கள் கழிச்சு உருவானதுதான் சபரிமலை. சபரிமலைக்கு முன்ன கஷேத்திரமே இருந்தா காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்துடைய காவல் தெய்வமே தர்மசாஸ்தா தான். அதனால காஞ்சிபுரத்துல எந்த கோவில்ல போய் பார்த்தாலும் பிராச்சீனமான கோவில்கள்ல கட்டாயம் ஒரு தர்மசாஸ்தாவினுடைய சன்னதி இருக்கும். கச்சபேஸ்வரர் கோவில்ல ஒரு தர்மசாஸ்தா சன்னதி இருக்கும். ஏகாம்பரநாதர் கோவில்ல தூண்ல ஒரு தர்மசாஸ்தா இருப்பார். அதே போல பிள்ளையார்பாளையம் போனீங்கன்னா எதிர்க்க 2 தர்மசாஸ்தா சன்னதி இருக்கும். தர்மசாஸ்தா காஞ்சியினுடையதான காவல் தெய்வம். இந்த ஊரை கட்டி காப்பாத்துறதே அவர் தான். அதனால அந்த தர்மசாஸ்தாவா இருக்கக்கூடிய ஐயப்பன் மேல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை விட்டல் நிவாஸ் குருகுலம் மாணவர்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். विश्वमोहनम् हरिततीश्वरम् आराध्य पादुकम् हरिविमर्दनम् नित्यनर्तनम् हरिहरात्मजम् देवमाश्रये
शरण कीर्तनम् भक्तमानसम् भरणलोलुपम् नर्तनालसम् अरुणभासुरम् भूतनायकम् हरिहरात्मजम् देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा प्रणय सत्यकम् प्राणनायकम् प्रणतकल्पकम् सुप्रभाषितम् प्रणवमन्दिरम् कीर्तनप्रियम् हरिहरात्मजम् देवमाश्रये चित्तजनप्रियम् चिन्तितप्रदम् श्रुतिविभूषणम् साधुजीवनम् श्रुतिमनोहरम् गीतनालसम् हरिहरात्मजम् देवमाश्रये शरणमय्यप्पा स्वामी शरणमय्यप्पा 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 स्वामिये शरणमय्यप्पा हरिहरसुते शरणमय्यप्पा हरिहरसुतनानन्द कीर्तनय्यप्पा स्वामिये நன்றி. ஸ்ரீ விட்டல் நிவாஸ் குருகுலம் நம்பர் 7 உலகளந்த பெருமாள் கோவிலுடையதான தேர் பக்கத்திலேயே இருக்கு. இந்த நிறுவனத்தினுடையதான மாணவர்கள், ஆடிய மாணவர்கள், உங்களுக்கு ஒரு அறிமுகம். தாருண்யா, கௌஷிதா, இலக்கியா, தக்ஷிதா, ஜெரீஷா, சாக்ஷி, தேவயோஷா, மகிழ்வதனி, முகிலா, கிரிஜா, கோபிகாஸ்ரீ, தேஜஸ்ரீ, ஹேமேஸ்வர், சுஷ்மிதா, பெருந்தேவி, ஜெயஸ்ரீ, லேகா, கிருத்திகாஸ்ரீ, ஷாலினி, யமுனா, கீர்த்தனா, கலைசெல்வி, தீபபாரதி. இவ்வளவு நேரமும் உங்களை மகிழ்வித்து அன்னைக்கு நாட்டிய அர்ப்பணம் செய்த மாணவர்கள், இந்த மாணவர்கள் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஆடி மேலும் கலையில பெரிய இடத்துக்கு போகணும். காஞ்சிபுரத்துல இத்தனை கலைஞர்கள் இருக்கார்கள், அத்தனை கலைஞர்களும் கைதேர்ந்த கலைஞர்களாக இருக்கிறார்கள்ங்கிற பேரு வாங்கறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய அனுகிரகங்களும் வேண்டுகிறார்கள். உங்களுடைய கைத்தட்டுதல்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை அளிக்க வேண்டும். இல்ல
ஏன்னா எல்லா குழந்தையும் காஞ்சிபுரத்திலே இருக்கிறதுனாலதான் மாஸ்டர் கூப்பிடும் போதெல்லாம் ப்ரோக்ராமுக்கு கிளாஸ்க்கு ஆடி மாஸ்டர் கிட்ட திட்டு வாங்கி ப்ரோக்ராம் ஆடி காஞ்சிபுரம் ஆனா சில குழந்தைங்க காஞ்சிபுரம் இல்ல பல குழந்தைங்க அவுட் ஆஃப் காஞ்சிபுரம். சிலர் ஒரு குழந்தை இதுல கிட்டத்தட்ட ஓச்சேரி கிட்டத்துல இருந்து வரா. ஏன் அங்கெல்லாம் டான்ஸ் டீச்சர் இல்லையா அப்படின்னா, ஏதோ என்கிட்ட அவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பாத்துருக்காங்க, அதனால அவங்க காஞ்சிபுரத்துக்கு வராங்க. எவ்ரி சனி ஞாயிறு காஞ்சிபுரத்துக்கு வராங்க. ஒரு குழந்தை ஓச்சேரியில இருந்து வரா, 2 குழந்தை பணப்பாக்கத்துக்கு உள்ள இருந்து வராங்க. அதே போல ஒரு குழந்தை சுங்குவார் சத்திரம் கிட்ட இருந்து வரா, 2 பேர் சுங்குவார் சத்திரம் கிட்ட இருந்து வராங்க. அதுபோல எல்லாருமே அவுட் ஆஃப் காஞ்சிபுரம் தான். எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மேடையில இந்த குழந்தைகள் ஆடி இருக்கிறதுக்கு காரணம் வாத்தியாரோ குழந்தைகளோ இல்ல, அவங்கள டைமிங்க்கு கூட்டின்னு போற பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இந்த குழந்தைங்க இன்னைக்கு இப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எவ்வளவு பெரிய கலைஞர் ஆனாலும் ஆணைக்கும் அடி சறுக்கும். யாரா இருந்தாலும், நானே மேடையா இருந்தாலும் 4 பேரை பார்த்தா பதட்டம் வரும் தான். பல இடங்கள்ல உபன்யாசங்கள் பண்ண போகும்போது 100 பேர் பாக்குற இடத்துல 200 பேரை பார்த்தா ஐயோ கொஞ்சம் அவசரப்பட்டு டேட் வாங்கிட்டோமோங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அந்த சர்க்கிள்களை எல்லாம் சர்க்கிள்களா காட்டாம அது எல்லாத்தையும் படியா காட்டி இங்க ஒரு தப்பு நடந்ததோ அப்படின்னு நம்மள நினைக்க வைக்காத அளவுக்கு இந்த குழந்தைகள் ஆடி இருக்காங்க. இன்னமும் நிறைய ஆடுவாங்க, நிறைய ஆடணும். அன்னையினுடைய அருளாலும் இறைவனுடையதான கிருபையினாலும் குருநாதனுடைய ஆசியினாலும் இந்த மாணவர்களை பாராட்டி கோவில் தரப்பிலிருந்து ஒரு சில நினைவு பரிசுகள். மிக அற்புதமாக இன்றைய தினம் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்ற விட்டல் நிவாஸ் குருவினருடைய மாஸ்டர் திரு சப்தகிரி அவர்களுக்கு பாராட்டி கோயில் சார்பாக பொன்னாடை அணிவித்து பாராட்டுகின்றோம். கிருத்திகா கலைசெல்வி, கீர்த்தா, யமுனா, ஷாலினி, கிருத்திக் ஸ்ரீ, லேகா, ஜெயஸ்ரீ, தீபபாரதி, ஸ்ரீபெருந்தேவி, சுஷ்மிதா, हेमेश्वर, கொஞ்சம் தள்ளி வாங்க கொஞ்சம் தள்ளி வாங்க சார், கொஞ்சம் வாங்க तेजश्री, मगिलवतनी, मुगीला,
தேவயோஷா, சாக்ஷி, கோபிகாஸ்ரீ, ஐயா கொஞ்சம் தள்ளி வாங்க, கொஞ்சம் முன்னாடி கிரிஜா, வாங்க, முன்னாடி வாங்க. ஜெய்ஷா, ஐயா உள்ள வாங்க, கொஞ்சம் உள்ள வாங்க, நல்லா உள்ள வாங்க, இப்படி வாங்க, இப்படி ஒன்னும் தள்ளி வாமா, தள்ளி வாமா கொஞ்சம். இங்க பாரு. தக்ஷிதா, இலக்கியா, கௌஷிதா, தாருண்யா, இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா இவ்வளவு நேரம் இருந்து பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அதுபோல இந்த விழாவை ஏற்பாடு பண்ண கோவில் நிர்வாகத்தாருக்கும், எங்களுக்கு இந்த விழாவை பண்ண சொல்லி எங்களுக்கு தூண்டுகோல் கொடுத்த சுபாஷினி வரதராஜன் மேம் அவங்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் ஆலய சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. நன்றி உரை சொல்வதற்கு முன்பு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஊஞ்சல் சேவை என்பது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. நீங்க வீட்டுல குழந்தைய வச்சு தூளில வச்சு ஆட்டும் போது அந்த குழந்தை காத்துப்படும் போது முகம் சந்தோஷமா அந்த குழந்தை உங்களை பார்த்து புன்னுறல் பூக்கும். அதே நிலைமைதான் இப்போ அம்பாள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். ஊஞ்சல் சேவையில் அம்பாள் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்ட வரம் அனைத்தும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறாள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நீங்கள் ஆன்மார்த்தமாக அம்பாளிடம் கேட்டுக்கொள்ளும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உபயம் ஏற்று சிறப்பாக நடத்தி தந்த CM மகாநாடு தர்மராயர் திரு வகைராக்கள் அவர்களுக்கு கோவில் சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றி. இதற்கு ஒளி வழங்கிய திரு கருணா எலக்ட்ரிக்கல்ஸ் அவர்களுக்கும் நன்றி. இந்த அம்பாளின் அலங்காரத்தை மிகவும் அழகாக சிறப்பாக செய்து முடித்து தந்த திரு ஞான சம்பந்தன், திரு புவனேஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். பிரேமா சாரி மன்னிச்சு கொள்ளும். சரி, எந்த எல்லோரும் பையன் தானே, அப்புறம் அது பையன் தான். இல்ல அவரு நான் சொன்னதே திருக்குமாரன் சொல்றேன். சரி, ஓகே ஓகே. ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உடன் பணியாற்ற அனைத்து அன்பர்களுக்கும், வீதிவாழ் அன்பர்களுக்கும், தெருவார்களுக்கும் மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை தனி ஒரு ஆளாக இருந்து சிறப்பாக நடத்தி எங்கள் சமுதாயத்துக்கும் பெருமை தேடி தந்த திரு கோதண்டபாணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய கோயிலின் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது.
அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது பிரசாரம் வழங்கப்படுகிறது. அனைவரும் இருந்து பிரசாரத்தை வாங்கி மகிழ்ந்து அருந்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வைக்கிட்டோம் கொஞ்சம் தீபாவளி ஆகணுமாங்க. இங்க ஓட போகுது. ஐயா கொஞ்சம் சைட்ல வந்துருங்க. ஐயா ஐயா கொஞ்சம் சைட்ல வாங்க. போட்டோ இல்லம்மா, இது வீடியோ லைவ் போயிருக்கு. கோயில்ல கேளுங்க, கோயில்ல சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க. இது வீடியோ மட்டும் தான், போட்டோ கிடையாது. சரிங்களா? லைவ் போயிருக்கு, போட்டோ எடுக்க முடியாது. இது வீடியோ மட்டும் தான், போட்டோ ஏற்பாடு பண்ணலாம். பாட்டிமா 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 இப்படி வாங்க, இப்படி வாங்க. ஒரு 2 நிமிஷம் நான் போயிடுறேன். கொஞ்சம்
எல்லாம் கேமராக்கார் கூப்பிடுறாங்க பாருப்பா. அம்மா இப்படி தள்ளி வந்துருங்க, தள்ளி வந்து அம்மாவா ஏன் அதுக்குள்ள அங்க போயிட்டேன் அத்தை போங்க. நீங்க முடிச்சுங்களா? வாங்க, எங்க பசங்க நிக்கிறாங்க. என்ன ஒரு டாக்டர் மைனிலாம் வாங்கி போட்டு சாமி ரொம்ப ஈடுபடாயிட்டு என்னைக்கு வாங்க. மங்கள மணிலாம் அப்படியா? அங்கதானா? அப்ப இங்க காலி அவ்வளவு பாஸ்டா இன்னும் வளருங்க, முன்னாடி வாங்க, ஹைட்டா இருங்க, பின்னாடி போங்க. அப்படியே இருங்க, கிட்ட வாமா, கொஞ்சம் கிட்ட வா, விடாமா வாங்க, ஃப்ரெண்ட்ல வாமா, ஃப்ரெண்ட்ல வாமா, வா முன்னாடி வா, பின்னாடி நிக்கிறேன், வா முன்னாடி வா, கொஞ்சம் சைட்ல வாமா, சைட்ல வா, வா முன்னாடி வா, நில்லுங்க, சாதாரண நில்லுங்க, விடுங்க, ஃப்ரீயா இருங்க சார், கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க சார்.